ஓகே. கருடன் படத்துல இன்னொரு சிமிலாரிட்டி இருக்கு. நீங்க யோசிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. சூரி சார் வந்து காமெடியா நடிச்சிட்டு இருந்து, இப்ப ஹீரோவா அவருக்கு 2வது படம். ஆ, ஸோ ஒரு பெரிய பூம். அதே மாரி ஆமா. நீங்களும் ஸ்மால் ஸ்க்ரீன்ல இருந்துட்டு இப்போ ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கீங்க. ம். ஸோ அவர் கூட ஆக்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூரி சார் ஹீரோவா பார்க்கறதுக்கு. ஆ, சூரி சார நம்ம ஏற்கனவே விடுதலை படத்துல ஒரு பெரிய ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பார்த்துட்டோம் தியேட்டர்ல. ம். எனக்கு என்ன ஒரு ஒரு ஸ்டெப் வந்து ஒரு பயங்கர ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, நேர்ல பார்க்கறது. அவர் நடிக்கிறது, ம். அவர் பண்ற அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே வந்து நேர்ல பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ம். ஸோ அப்படி பார்க்கும்போது அ லைக் ஸ்பெல் பவுண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா, நீங்க தியேட்டர்ல அந்த மூவி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தேர் வாஸ் லைக் மெனி எடிட்டிங் நடக்கும். ஒரு ம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். ஸோ அத பூஸ்ட் பண்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கும். நான் நேர்ல பார்க்கும்போது அதெல்லாம் தேவை இல்லாமலே, அதெல்லாம் அந்த நீட் எதுவுமே இல்லாமலே அப்படிதான் இருந்தது எனக்கு அவர் பண்றதெல்லாம் பார்க்க. ஓ! அவ்வளோ ஒரு டெடிகேஷன் இருந்தது. ஸோ எனக்கு வந்து கருடன் படம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் சொல்லுவேன். என்ன சொல்றது? என்ன சின்ன சின்ன புக்ல இவ்ளோ பெரிய இன்ஜினியரிங் புக் இருக்கும்ல, அந்த மாரி தான் இருந்தது எனக்கு அந்த செட் ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலுமே வந்து ஏதாவது ஒரு கத்துக்கிற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ சூரி சார் பார்க்கும்போது அவரோட அமௌண்ட் ஆஃப் அந்த டெடிகேஷன் இப்போ ம். அவர் வந்து விடுதலையில வந்து ஒரு வேற லெவல் ரீச் இருந்துட்டும், ம். அவர் இதுல வந்து அதான் ரீச் ஆயிட்டோம்ல அப்படின்ற மாரியான ஒரு ஒரு ஆட்டிட்யூட் அவர்கிட்ட இல்லவே இல்ல. அவர் ம். முதல்ல எப்படி இருந்தாரோ எனக்கு தெரியல. நான் நேர்ல பார்த்ததில்ல. ஸோ இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கிற மாரியான ஒரு ஃபீல் அவர் குடுத்துட்டு தான் இருக்காங்க. ம். அவ்ளோ ஒரு டவுன் டூ அர்த்தான பெர்சன். யார பார்த்தாலும் வந்து ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓ! நீங்க ஒரு ஸ்டாரு, இல்ல நீங்க வந்து இப்பதான் வந்திருக்கீங்க, நீங்க ஒரு பிகினர் அந்த மாரிலாம் ட்ரீட் பண்ணல. அவர் கூட வந்து சசி சார் கூட எப்படி பேசுவாங்களோ, அதே மாரி தான் எங்க கூடயும் நார்மலா தான் பேசிட்டு இருந்தாரு. அண்ட் அது அவரோட வந்து அந்த என்ன சொல்றது, எவ்ளோ அ அ டைம் ஆனாலும் அந்த படம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து டேட்ஸ் அதிகம் தான். பட் ஆனாலும் வந்து அவ்ளோ மெனக்கெட்டு அந்த ஷாட் நல்லா வரணும். அந்த டோன், அந்த மீட்டர் அவங்க வச்சது வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல அவ்ளோ வந்து வொர்க் அவரு குடுத்திருந்தாரு. ஸோ லேர்னிங்கும், ஹார்ட் ஒர்க் இந்த டெடிகேஷன் வந்து என்னைக்குமே ஸ்டாப் ஆகாதுன்றத நான் அவர்கிட்ட அன்னைக்கு கத்துக்கிட்டேன். அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, ஒரு பக்கம் சசிகுமார் சார், நீங்க பேரா பண்ணது ஒண்டிமுகுந்தன் சார், இன்னொரு பக்கம் சூரி சார். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல? பயங்கர பயம். நர்வஸ்னா அப்படி ஒரு டு த நர்வஸ்னஸ் கோர். இருந்தது எனக்கு. யார்கிட்டயும் போய் கேட்கவும் முடியாது. சார் ம். இந்த மாரி பயம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா, இது அவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ ம். நான் வந்து அதுல ஒரு குட்டியோண்டு ஒரு போர்ஷனா தான் இருப்போம். லைக் ஒரு என்ன சொல்றது? ஒரு படம்ன்றபோது நெறைய விஷயம் சேர்ந்தது தான் ஒரு படம். ம். எல்லாருமே சேர்ந்து ஒரு உழைச்சா தான் ஒரு படம். ஒருத்தரால மட்டுமே அந்த படம் கண்டிப்பா. உருவாகும் ஆகாது இல்லையா? ஸோ அந்த மாரி நானும் அதுல ஒரு குட்டி ஒரு எலிமெண்ட் தான். அப்படி இருக்கும்போது என்ன அந்த யார்கிட்ட போய் கேட்கறது? என்ன சொல்றது? எதுவுமே தெரியல. சரி அதே மாரி சீரியல்ல என்ன பண்ணோம்? எல்லாம் தெரிஞ்ச மாரியே மூஞ்ச வச்சுப்போம்னு சொல்லிட்டு, நாங்களும் வந்து கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சு, சரி போய் நின்னோம். பட் ஆனா ரொம்ப ஸ்வீட்டா டைரக்டர்ஸ் வந்து பகருதீன் சாரா இருக்கட்டும், ம். கார்த்திக் சார் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. துரை செந்தில் சார் வந்து எப்ப டவுட் கேட்டாலும், அந்த கேரக்டர வந்து எப்படி மோல்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர் எப்படி திங்க் பண்ணுன்ற எல்லா விஷயமும் அவர் வந்து அவரு ஃபீட் பண்ணிட்டே இருந்தாரு. ம். நீ என்ன அ என்ன சொல்றது? உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணுங்கன்னும் சொன்னாரு. அவரும் ம். வந்து இல்ல இந்த மாரி பண்ணி பாருங்க. புருவம் தூக்குறது கூட வந்து இல்ல புருவம் தூக்காதீங்க. இப்ப நீங்க இந்த சொல்லும்போது புருவம் தூக்காம பண்ணி பாருங்க. அப்படிலாம் சொல்லி ரொம்ப லிபரலா இருந்தாரு. ரொம்ப வந்து ஃப்ரீயா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இத்தனைக்கும் அவருக்கு நான் கோவப்பட்டு அந்த செட்ல பார்க்கவே இல்ல. அவ்ளோ வந்து ரொம்ப சில்லா இருந்தாரு சார் ஆக்சுவலா. ஸோ அவருக்கு தான் நன்றி சொல்லணும். திருப்பி திருப்பி அவருக்கு தான் நன்றி நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலயும். ஸோ படத்துல உங்களுடைய கேரக்டர் நேம் என்ன? என் கேரக்டர் நேம் வந்து அங்கயர் கண்ணி. அங்கேயர் கண்ணி. அங்கயர் கண்ணி. ஆல்ரெடி இந்த பேர் சொல்லி இதுக்கு ஃபிளேம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பசங்க.